வணக்கம். ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு. இன்று மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் வரும். அதில் ஒரு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பார்ப்போம். 4 identical medals, each of diameter 7 centimeter, are placed as shown in the figure. Find the area of the shaded region between the medals. Pi value is 22/7. ஒரு 4 மெடல் இருக்கு. இந்த இடத்த மட்டும் கண்டுபிடிக்கணும். முதல்ல டயாமீட்டர் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஈக்குவல் டு 7. டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ், டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஸோ D/2 7/2 சென்டிமீட்டர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன், இந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபுல் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் இந்த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட். நாலு சைடு இருக்கு இல்லையா, இதை அப்படியே கண்டுபிடிச்சு இதில் மைனஸ் பண்ண நம்ம ஈஸியாக ஷேடட் போர்ஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா 1/4 பைஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு 1/4 முன்னாடி போட்டு போகிறோம். இந்த 4 ஏன் போட்டிருக்கோம்னா 4 இடத்துல இருக்கிறதுனால 4. இப்போ இந்த 4 இந்த 4 இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ ஈக்குவல் டு 7. ஏன்னா நமக்கு டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் தான் இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ. ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1/4. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 7/2 7/2. எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 2ஆல ஒரு 22 அடிச்சா 7. 11 7s are 72/2. இந்த 49 அப்படியே வந்துடும். 38.5. இந்த 49ல 38.5 போச்சுன்னா 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் ரீஜியனுடைய ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த மெத்தடில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.